உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓகே மேடம், நம்பர் லாக் பண்ணியாச்சு. கஸ்டமர் சர்வீஸை அழைத்ததற்கு நன்றி. ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச் மேடம், தேங்க்யூ. சிஸ்டர், நீங்க சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது வெற்றி உங்களுக்கு தான். சூர்யா நம்பரை லாக் பண்ணியாச்சு. இனிமே மாரியால சூர்யாவுக்கு கால் பண்ணி பேச முடியாது. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு இங்க. வீட்டுக்கு போலாம் வா. எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு நடக்குது. செல்லக்குட்டி, ஆரம்பத்துல இருந்து நான் தான் உன் அம்மான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கா? எனக்கு தான் இத்தனை நாளா தெரியாம போச்சா? இதுக்கு முன்னாடி எல்லாம் உன் சிரிப்புக்கு எனக்கு அர்த்தமே தெரியல. ஆனா இப்ப புரியுது செல்லம். அப்பாவை வேற இன்னும் காணோம். பாட்டி, ஹாசினி பெரியம்மா, ஸ்ரீஜா சித்தின்னு எல்லாருக்கும் நீதான் நான் பெத்த குழந்தைன்னு சொல்ல ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒருத்தரும் இன்னும் வரலையே. தங்கமயிலு, கார் சத்தம் கேக்குது. அப்பா வந்திருப்பாரு, இல்லனா பாட்டி சித்தி யாருன்னா வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நீதான் என் குழந்தைங்கிற உண்மையை சொல்லிடலாமா? அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. போலாமா? வா. என்ன மாறி கார் சத்தத்தை கேட்டு ஆசையா குழந்தைய தூக்கிட்டு இறங்கி வந்த போல என்ன பார்த்து ஷாக்ல அப்படியே நின்னுட்ட. எப்படி இந்த ஜென்மத்துல என்னையும் என் குழந்தையும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு சவால் விட்டீங்கல்ல? இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? ஏன் குழந்தை ஏன் கிட்ட, ஏன் வீட்ல, ஏன் வளர்ப்புல தான் இருக்கு. இந்த உண்மை இப்பதான் உனக்கு தெரியும். ஆனா எனக்கு எப்பவோ தெரியும். எங்க சிஸ்டர் ஃபாஸ்ட், யூ ஆர் டூ லேட். உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. ஆனா அது வெளியே தெரியும் போது அத மறைச்சு வச்சவங்களோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? குழந்தை விஷயத்துல உன்கிட்ட நான் தோத்துருக்கலாம். அந்த சவால்ல நான் தோத்து போனதாவே இருந்துட்டு போறேன். இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்ல. உன் குழந்தைய நீயே வச்சுக்கோ, சந்தோஷமா இரு. ஆனா உன்கிட்ட இருக்கே அந்த வைரம், அந்த வைரத்தை என்கிட்ட கொடுத்துரு. என்ன மாறி, என்னப்படி திருன்னு முடிக்கிற? வைரம் வைரம் வைரம். அத நீ குடுத்துனே வச்சுக்கிய, சிஸ்டர் உன்னையும் உன் குழந்தைய பாட்டுச்சே விட்டுருவாங்க. வைரமா? எந்த வைரம்? இத பார், நமக்குள்ள பிரச்சனை வேணாம், முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். ஆனா நீ முடிச்சுக்க விட மாட்ட போல இருக்கே. நான் எந்த வைரத்தை கேக்குறேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி, நானே சொல்றேன். வீட்ல வலம்புரி சங்குக்குள்ள ஒரு வைரம் இருந்துச்சே, அந்த வைரம். இங்க பாரு மாரி. சித்தர்கிட்ட விவரம் கேட்கறதுக்காக கோயிலுக்கு எடுத்துட்டு போயிருந்தியே, அந்த வைரம். மாறி, எந்த வைரம்னு இப்ப உனக்கு புரிஞ்சுதா? அந்த வைரத்தை சிஸ்டர் கிட்ட மரியாதையை கொடுத்துட்டு உன் உயிரை காப்பாத்திட்டு ஓடுது. இல்ல, என்கிட்ட எந்த வைரமும் இல்ல. ஏய், அந்த வைரம் உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா அந்த வைரத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. தேவி அம்மா பாதுகாப்பா வச்சிருந்த வைரம் அது. அது உங்ககிட்ட கொடுக்க முடியாது. அந்த வைரம் இப்ப எனக்கு வேணும்.
அத உன்கிட்ட இருந்து வாங்காம நான் விட மாட்டேன். அது நடக்காது. வைரத்தை கொடுக்க மாட்டேன். ஹே பாண்டி, சிஸ்டர் வெளியே யாராவது வராங்களான்னு போய் பாரு. இத பாக்குறேன். சிஸ்டர் யாரும் வரல, சீக்கிரமா வேலையை பிடிக்க. ஏய், வைரத்தை கொடுத்துரு. முடியாது. வைரத்தை குடு. ஏய், குழந்தைய விடு. ஏய், குழந்தைய விடு. அப்ப வைரத்தை குடு. மரியாதையா குடு. ஏய், குடு. இல்லனா விட மாட்டேன். உன் குழந்தைய நான் விட மாட்டேன். விடு. வைரத்தை குடு. குடுக்க போறியா இல்லையா? இல்லனா குழந்தைய குடு. குழந்தை. குழந்தை கொடுத்துரு. ஏய், நீ ஒழுங்கு மரியாதையா வைரத்தை கொடுத்துட்டேன்னா குழந்தை உயிரோட விட்டுருவேன். இல்லனா கொன்னே போட்டுருவேன். ஏய், குடு. வைரத்தை குடு. வைரத்தை குடு. ஏய், வேண்டாம். வேண்டாம், என் குழந்தைய கொடுத்துரு. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன். அப்ப நீ வைரத்தை கொடுத்துரு. விடு. ஏய், விடு. விட மாட்டேன். இத பார், நீ வைரத்தை கொடுத்துரு. வைரத்தை கொடு. குழந்தைய கொடுத்துரு. வைரத்தை கொடு, இல்லனா குழந்தைய தூக்கி போட்டு வைப்போம். ஏய், விடு. வைரத்தை கொடு. ஏய், குழந்தைய விடு. ஏய், முடியாது. குழந்தைய விடு. இப்பவும் சொல்றேன், வைரத்தை கொடுத்துட்டேன்னா இந்த குழந்தைய விட்டுடுவேன். இல்லனா தூக்கி போட்டு கொன்னுடுவேன். வைரத்தை கொடு. வைரத்தை கொடு. வைரத்தை கொடுக்காம நான் விட மாட்டேன். முடியாது. குழந்தைய குடு. குழந்தைய குடு. சிஸ்டர் நல்லா சண்டை போடுறாங்க. ஏய். ஏய். ஏ மாரி. விடு. விடு. ஐயோ, விடுன்னு சொல்றல. இவ்ளோ நாளா நான் பொறுமையா இருந்தா மாதிரி இனிமேலும் பொறுமையா இருக்க மாட்டேன். என் குழந்தை கொண்டுனா நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஏய், பாண்டி. பாண்டி. விடு. பாண்டி. சொன்னா கேட்க மாட்டேன். பாண்டி. உனக்கு எவ்வளவுதான் பொறுமையா போறது? என்னத பிடிக்கிறது? என்ன பிடிக்கவே 4 பேர் வேணுமே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.